இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, சுறுசுறுப்பாக வாழ்ந்தால் குடும்பம் கட்டப்படும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சோம்பேறியா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க ஏழை ஆவானா. அதே போல சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். முக்கியமான வேர்டு, சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பா வாழ்ந்தால் குடும்பம் செழிப்பா இருக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, சோம்பேறினுடைய ஆத்துமா விரும்பி ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்துமா புஷ்டியாகும். ஜாக்கிரதையோடு தேடினால் அந்த குடும்பம் புஷ்டியாகும், ஆத்துமா புஷ்டியாகும். வீட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே வந்து சேர்ந்துடும். சோம்பேறினுடைய வழியிலே முள் வேலிக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சோம்பேறினுடைய வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 முதல் 34 ஆகிய வசனங்களிலே, சோம்பேறினுடைய வயல் முள் காடா இருந்தது. முள் காடு அப்படின்னாலே அதை பராமரிக்கிறதுன்னு அர்த்தம். அவங்களுடைய சொத்துக்களை பராமரிக்கலை.